गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। हर नमः पार्वतीपते हर हर महादेव। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। सद्गुरुस्वामिनः जय, आञ्जनेयस्वामिनः जय। ध्यानश्लोकम्। शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। वागीशाद्याः सुमनसः सर्वार्थानामुपक्रमे यन्नत्वा कृतकृत्याः स्युः तन्नमामि गजाननं। यस्य द्विरदवक्त्राद्याः पारिषद्याः परशतं विघ्नं निघ्नन्ति सततं विश्वक्सेनं तमाश्रये। ततः श्रीमच्छङ्कराचार्यादिगुरुपरम्परानुसन्धेये दोर्भिर्युक्ता चतुर्भिः स्फटिकमणिमयीम् अक्षमालां दधाना हस्तेनैकेन पद्मं सितमपि च शुकं पुस्तकं चापरेण भासा कुन्देन्दु शङ्खस्फटिकमणिनिभा भासमाना समाना। सा मे वाग्देवतेयं निवसतु वदने सर्वदा सुप्रसन्ना। अचतुर्वदनो ब्रह्मा द्विबाहुरपरो हरिः अफाललोचनः शम्भुः भगवान् बादरायणः। स्वसुखनिभृतचेताः तद्युदस्तान्यभावोऽपि अजितरुचिरलीलाकृष्टसारस्तदीयं व्यतनुतकृपया यः तत्त्वदीपं पुराणं तमखिलवृजिनघ्नं व्याससूनुं नतोऽस्मि। योगीन्द्राय नमस्तस्मै शुकाय ब्रह्मरूपिणे संसारसर्पदष्टं यो विष्णुरातम् अमूमुचत्। श्रीमद्भागवतं पुराणममलं यद्वैष्णवानां प्रियं यस्मिन् पारमहंस्यमेतदखिलं ज्ञानं परं गीयते। यत्र ज्ञानविरागभक्तिसहितैः नैष्कर्म्यमाविष्कृतं तच्छृण्वन् विपठन् विचारणपरः भक्त्या विमुच्येन्नरः। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थित तद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः। यस्यान्तं न विदुः सुरासुरगणाः देवाय तस्मै नमः। नमो धर्माय महते नमः कृष्णाय वेधसे। ब्राह्मणेभ्यो नमस्कृत्य धर्मान् वक्ष्यामि शाश्वतान्। बुद्धिर्बलं यशोधीर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत्। ஸ்ரீ ஹரயே நமஹ. எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை ஜூலை மாதம் 15ஆம் தேதி. விளம்பி நாம சம்வத்சரம் உத்தராயணம், கிரீஷ்ம ருத்து, மிதுன மாதம், ஆனி மாதம், சுக்லபக்ஷம், திருத்தீய திதி. இன்னைக்கு மக நட்சத்திரம். இப்பேற்பட்ட வசதியான இன்னைக்கு ஸ்ரீமத் பாகவதத்தில் 6வது ஸ்கந்தத்தில் 18வது அத்தியாயத்தில் அதை கடைசி சில ஸ்லோகங்களை சொல்லி பூர்த்தி பண்ண போகிறோம். போன கிளாஸில் 6வது ஸ்கந்தம் 18வது அத்தியாயத்தில் முதல் 38 ஸ்லோகங்களை பார்த்தோம். இந்த அத்தியாயத்தில் என்ன சொல்கிறாள்னா, கஷ்யப மகரிஷிக்கு பல மனைவிகளில் முக்கியமாக 2 பேர், திதி அதித்தின்னுட்டு. திதிக்கு பிறந்தவாள் தைத்தியாள், அதித்திக்கு பிறந்தவாள் ஆதித்யாள். முன்னாடி பார்த்தோம் 38 ஸ்லோகங்களில் முதல்ல சொன்னாள் அதித்திக்கு 12
ஆதித்யாள் பிறந்தாள், துவாதசாதித்யாள். அவளை சொல்லி அவளுடைய வம்சத்தெல்லாம் சொன்னாள். அதே மாதிரி திதிக்கு பிறந்தவாள் தெய்த்தியாள், அசுர குலத்தில் பிறந்தவாள். அவள் தானவாள்ன்ட்டு ராட்சச குலத்தில் பிறந்தவாளை கல்யாணம் பண்ணியிருப்பாள். அதில் சில முக்கியமான நல்ல குணஜாளாக இருந்தவாள் சில பேர். பிரகலாத சுவாமியும் திதி வம்சத்தில் வந்த தைத்தியன் தான் அவன். ஆனால் பரம பாகவதன், மகாபலி சக்கரவர்த்தி, இவாளை பற்றிலாம் சொல்லிவிட்டு சுவாமி திதிக்கு பிறந்த தைத்தியாள் சில பேரை அவளுடைய உபதிரவம் தாங்காமல் இருந்ததுனால லோகக்ஷேமார்த்தம் வதம் பண்ணாள், இந்திரனுக்கு ஒத்தாசையாக இருக்கட்டும்னுட்டு. அதனால் பொறாமப்பட்ட திதி எப்படியாவது இந்திரனை கொல்வதற்கு தனக்கு ஒரு மகன் வேண்டும் என்று மனதில் நினச்சிட்டு தன்னுடைய கணவரான கஷ்யபருக்கு சிசூஷை பண்ணி தன்னுடைய ரூப லாவண்யத்தினால் அவளை மயக்கி அவள்கிட்டேருந்து ஒரு வரம் கேட்டாள். அவர் இவளுடைய உபச்சரணையிலும் இவளுடைய ஆதித்யத்தையும் இவள் தனக்கு பிரியமாக இருப்பதையும் கண்டு மயங்கி, நீ எது கேட்டாலும் தரேன்னு சொன்னாள். அப்போ எனக்கு நீ என்ன வரணும் தரணும் தெரியுமான்னு சொன்னாள். திதி, வரதோ எதிமே பிரம்மன்னு புத்திரம் இந்திரகணம் விரணே. நீங்கள் எனக்கு வரம் தருவதாக இருந்தால் எனக்கு ஒரு புத்திரன் வேணும் உங்கள் மூலமாக. அவன் இந்திரகணம், இந்திரனை கொல்லுவதற்கு உள்ள சக்தி உள்ளவனாக இருக்க வேண்டும் என்று கேட்டாள். அப்போது அவன் நினச்சிட்டாராம் கஷ்யப மகரிஷி, அடடா அப்படி வாக்கு கொடுத்துட்டோமே, பெரிய அதர்மத்தை செஞ்சுட்டோமே, இவளுக்கு குழந்தை பிறந்ததுன்னா அவனால் இந்திரனுக்கு ஹானி ஏற்படுமேன்னு நினச்சி வருத்தப்பட்டாள்னு சொல்கிற 38வது ஸ்லோகத்தோடு போன கிளாஸ் முடிஞ்சுது. நிஷம்ய தத்வச்சோ விப்ரஹ விமனா பர்யதப்யத அஹோ அதர்மஹ சுமஹான் அத்யமே சமுபஸ்திதா. கஷ்யப மகர்ஷி ரொம்ப வருத்தப்பட்டாள். பெரிய அதர்மத்தை செஞ்சுட்டேனே, இவளுக்கு வாக்கு கொடுத்து இவளுக்கு வரம் கொடுத்து இந்த திதியினுடைய பிரார்த்தனைக்கு செவிசாய்ச்சு அவளுக்கு ஒரு பெரிய வரனை கொடுத்தேனே, இந்த மாதிரி உனக்கு இந்திரனை கொல்லுவதற்குள்ளான ஒரு புத்திரன் உனக்கு தரேன்னு சொல்லி கொடுத்துட்டேனே, இப்படி மோசம் போயிட்டேனேன்னு ரொம்ப வருத்தப்பட்டார்னு சொல்லக்கூடிய 38வது ஸ்லோகத்தோடு போன கிளாஸ் முடிஞ்சுது. இப்போ இந்த கிளாஸில் 39வது ஸ்லோகத்துலேருந்து பார்க்க போகிறோம் நம்ம. ஸ்ரீ ஹரயே நமஹ. அஹோ அர்த்தேந்திரியாராமோ யோஷின்மய்யேக மாயையா கிரஹீதச்சேதாः கிருபணः பதிஷ்யே நரகே த்ருவம். அடாடா, நான் ஸ்திரீனுடைய முகத்தில் மயங்கி போய் இவள் எனக்கு செய்கிற உபசரணையிலையும் ஆதித்யத்திலையும் பிரியமாக இருப்பதிலையும் பரிச்சரணையிலையும் மயங்கி போய் என் மனசை பறி கொடுத்து அவளுக்கு ஒத்தாசையாக இருக்கட்டும்னு வரம் கொடுத்தேனே, இப்போ அவள் என்னை கொடைசாய்ச்சி விட்டாளே, இந்திரனை வதம் பண்ணக்கூடிய சக்தி உள்ள ஒரு புத்திரன் எனக்கு உங்கள் மூலமாக வர வேண்டும்னு கேட்டாலே, அதையும் சரின்னு சொல்லிவிட்டேனே, இப்போ என்ன பண்ணுறதுன்னு ரொம்ப வருத்தப்பட்டாளாம். கோதிக்ரமோனுவர்த்தந்தியாக ஸ்வபாவமிஹ யோஷிதः திங்மாம் பதாபுதம் ஸ்வார்த்தே எதகம் தூ அஜிதேந்திரியா. என்னுடைய மனைவி ஸ்திரீகளுக்குள்ளான ஒரு எது இயற்கையோ அதுபடி செஞ்சு கணவனை தன் வசம் வச்சுண்டு தன்னுடைய பிரிய வாக்கியத்தினாலேயும் மாதுரியமான பேச்சுனாலையும் என்னை மயக்கிவிட்டாளே, என்னையே நான் நொந்துக்கிறேன்னு சொல்லி வருத்தப்பட்டாளாம். திங்மாம் பதாபுதம் ஸ்வார்த்தே, நான் முட்டாளா இப்படி இருந்துட்டேனே, ஸ்திரீ சுபாவத்தை புரிஞ்சிக்காமல் இருந்துட்டேனே. எதகம் தூ அஜிதேந்திரியா, என்னுடைய இந்திரியங்களை வசத்தில் கொண்டு வராமல் அவளுடைய மயக்கத்தை தரக்கூடிய பேச்சுகளில் மயங்கி இப்படி நான் வரத்தை கொடுத்தேனேன்னு வருத்தப்பட்டாள். சரத் பத்யோத்சவம் வக்திரம் வச்ச்ரவணாமிருதம் ஹிருதயம் க்ஷுரதாராபம் ஸ்திரீணாம் கோவேத சேஷ்டிதம். வருத்தம் படுத்த எல்லாரும் ஸ்திரீகளை போய் நொந்துப்பாள். அவன் மேலே தப்பு இருக்காது, இருந்தாலும் ஸ்திரீகளை போய் நொந்துப்பாள். அப்படி இவர் சொன்னாள், ஸ்திரீகளுடைய அழகான முகத்தையும் அவளுடைய இனிமையான பேச்சுக்களையும் கண்டு மயங்கி, காதுக்கு ஸ்ராவியமான பேச்சுக்களையும் கண்டு மயங்கி, யார் ஒருவன் ஸ்திரீகிட்ட போய் மனசை வச்சு
ஸ்ரீலோலனா ஆயிட்டானோ அவனுக்கு இந்த மாதிரி தான் ஆகும், சரியாக புரிஞ்சுக்கணும்னு சொல்லி வருத்தப்பட்டாலாம். ஹிருதயம் க்ஷுரதாராபம், எந்த ஒரு ஸ்திரீக்கு ஹிருதயமானது கத்தி மாதிரி இருக்குமோ அந்த அந்த ஸ்திரீகளை புரிஞ்சிக்காதவன் அசடுன்னாள். ஸ்திரீணாம் கோவேத சேஷ்டிதம் ந கஷ்டித் பிரியா ஸ்திரீணாம் அஞ்சசா சுவாசிஷாத்மனாம் பதிம் புத்திரம் பிராத்தரம் வா கிரந்தியர்த்தே காதயந்தி ச. ரொம்ப நொந்துண்டு கண்ணாப்பின்னான்னு பேச ஆரம்பித்தார் கஷ்யப மகர்ஷி. ஸ்திரீகள் தங்களுக்கு உபகாரமாக இருக்கணுங்கிறதுக்காக என்ன வேணால் செய்வாள்னு சொல்லி பதிம் புத்திரம் பிராத்தரம் வா கிராந்தி அர்த்தே காதயந்தி ச. அவள் தங்களுக்கு ஒரு காரியம் ஆக வேண்டியதுன்னா தன்னுடைய சகோதரனாக இருக்கட்டும், தன்னுடைய பத்தியாக இருக்கட்டும், தன்னுடைய புத்திரனாகட்டும், யாரவனா அவள் ஹிம்சிப்பாள்னு சொல்லி வருத்தப்பட்டாள். பிரதிஸ்ருதம் ததாமீதி வச்சஸ்தன்ன மிருஷா பவேத் வதம் நார்ஹதி சேந்திரோபி தத்ரேதம் உபகல்பதே. பிரதிஸ்ருதம் ததாமீதி வச்சஸ்தன்ன மிருஷா பவேத், நான் வாக்கு கொடுத்துட்டேன்னு, ஒரு வரம் கொடுத்துட்டேன், இந்திரகணனாக உனக்கு புத்திரனை அனுகிரகம் பண்ணுறேன்னுட்டு. அதனால் சொன்ன வாக்கை மீற முடியாது, வரத்தை கொடுத்து தான் ஆகணும். ஆனால் வதம் நார்ஹதி சேந்திரோபி, இந்திரஹா அப்பி வதம் ந அர்ஹதி, ஆனால் இந்திரன் கொல்ல தகுந்தவன் அல்ல. அதனால் நான் ஏதான ஒரு உபாயம் பண்ணி இவளுக்கு ஒரு நல்ல உபதேசம் பண்ணணும்னு நினச்சிட்டாலாம். என்ன பண்ணுறதா நினச்சிட்டாள், நல்ல வைஷ்ணவமான ஒரு உபாசனையை எடுத்து கொடுத்துருவோம், அப்போது நல்ல வைஷ்ணவி ஆயிடுவள் இவள். விஷ்ணுவை உபாசிக்க முடியாத ஒரு உபதேசத்தை பண்ணிட்டோம்னா இவள் என்ன தப்பு பண்ணாலும் விஷ்ணுவை உபாசித்ததுனால இவளுக்கு தப்பு வராது என்பதாக நினச்சி அந்த மாதிரி ஒரு உபதேசத்தை நான் கொடுப்போம்னு நினச்சிட்டாலாம். வதம் நார்ஹதி சேந்திரோபி தத்ரேதம் உபகல்பதே இதி சஞ்சிந்திய பகவான் மாரீச்ச குருநந்தன உவாச்ச கிஞ்சின் உபிக்குபித ஆத்மானம் ச விகர்ஹயன்னு. சுகாச்சாரியால் பரீட்சித்து சொன்னாள், அப்பா ஏ பரீட்சித்து, இவ்வாறாக அவர் நினச்சிண்டு கொஞ்சம் மனசில் கோபத்தோடு கூட அவர் தன்னையே நொந்துண்டாள். நொந்துண்டு திதியை பார்த்து பேச ஆரம்பித்தாள்னாள். ஸ்ரீ கஷ்யபவும் ஆச்ச, கஷ்யப மகர்ஷி பேசினாள். புத்திரஸ்தே பவிதா பத்ரே இந்திரஹா தேவ பாந்தவா சம்வத்சரம் விரதமிதம் யத்யன்யோதாரயிஷ்யசி. உனக்கு நல்ல ஒரு வைஷ்ணவமான ஒரு விரதத்தை எடுத்து சொல்ல போகிறேன், உபதேசம் பண்ண போகிறேன். அதை நீ கடைபிடித்தேயானால் துளிக்கூட அந்த விதிமுறைகள்லேருந்து வழுவாமல் அந்த வைஷ்ணவமான ஒரு உபாசனையை நீ அனுஷ்டானம் பண்ணாக்க உனக்கு இந்திரனை கொல்லுவதற்கு சக்தி உள்ள ஒரு புள்ள பிறப்பன்னாள். என்ன சொல்லி அனுகிரகம் பண்ணாள்னால் இந்திரஹா தேவ பாந்தவஹான்னு சொன்னாள். அவன் இந்திரனை கொல்லுவதற்கு சக்தி உள்ளவனாக இருப்பன். ஆனால் அவன் இந்திரனுடைய சிநேகிதனாகவும் பந்துவாய் ஆயிடுவன்னு சொன்னாள். அந்த மாதிரி இருக்க முடியாது, துவனிக்க முடியாத ஒரு வார்த்தையை சொன்னாலாம். அப்படி தான் போகிறது. எந்த குழந்தையை இந்திரனை கொல்லுவதற்காக கர்ப்பத்தில் வளர்ந்து வரப்போகிறாளோ அந்த குழந்தையே கடைசியில் தேவ சுரூபனாகி போகிறாள். அது அந்த துவனிக்க முடியாது சொன்ன உபதேசம் பண்ணாள். திதி ருவாச்ச, திதி பதில் சொன்னாள். தாரயிஷ்யே விரதம் பிரம்மன்னு ப்ரூஹி காத்யானி யானி மே யானி சேக நிஷித்தானி ந விரதம் கிரந்தி யான்யுத. நீங்கள் எனக்கு நல்ல உபதேசத்தை கொடுங்கோள். நல்ல விரதத்துக்கு அனுஷ்டிக்கிறதுக்கு என்ன விரதம் உண்டோ அந்த விரதத்தை நீங்கள் உபதேசம் பண்ணுங்கோள். யானி சேக நிஷித்தானி நவ்ரதம் கிரந்தி யான்யுத்த. எதெல்லாம் நிஷித்த கர்மாவோ, இந்த விரதத்தும் போது நான் என்னென்னலாம் பண்ணப்படாதோ, அப்படி பண்ணினா எந்த விரதம் கெட்டு போகுமோ அந்த நிஷித்தமான இந்த ரூல்ஸ் எல்லாம் என்ன உண்டோ, எதெல்லாம் கடைபிடிக்கப்படாதுங்கோ அதையும் நல்லா வியாக்கியானம் பண்ணி எனக்கு சொல்லிக் கொடுங்கோன்னாள். இப்பொழுது இந்த ஸ்லோகங்களெல்லாம் அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரே நமஹ. அஹோ அர்த்தேந்திரியாராமோ, அஹோ அர்த்தேந்திரியாராமோ
योषिन्मय्येह मायया योषिन्मय्येह मायया गृहीतचेताः कृपणः गृहीतचेताः कृपणः पतिष्ये नरके ध्रुवं पतिष्ये नरके ध्रुवं कोतिक्रमो अनुवर्तन्त्याः कोतिक्रमोऽनुवर्तन्त्याः स्वभावमिह योषितः स्वभावमिह योषितः धिङ्मां बता बुधं स्वार्थे धिङ्मां बता बुधं स्वार्थे यदहं त्वजितेन्द्रियः यदहं त्वजितेन्द्रियः शरत्पद्मोत्सवं वक्त्रं शरत्पद्मोत्सवं वक्त्रं वचश्च श्रवणामृतं वचश्च श्रवणामृतं हृदयं क्षुरधाराभं हृदयं क्षुरधाराभं स्त्रीणां को वेदचेष्टितं स्त्रीणां को वेदचेष्टितं न हि कश्चित् प्रियस्त्रीणां न हि कश्चित् प्रियस्त्रीणाम् अञ्जसा स्वाशिषात्मनाम् अञ्जसा स्वाशिषात्मनां पतिं पुत्रं भ्रातरं वा पतिं पुत्रं भ्रातरं वा घ्रन्त्यर्थे घातयन्ति च घ्रन्त्यर्थे घातयन्ति च प्रतिश्रुतं ददामीति प्रतिश्रुतं ददामीति वचस्तन्न मृषा भवेत् वचस्तन्न मृषा भवेत् वधं नार्हति चेन्द्रोऽपि वधं नार्हति चेन्द्रोऽपि तत्रेदम् उपकल्पते तत्रेदम् उपकल्पते इति संचिन्त्य भगवान् मारीचः कुरु नन्दन मारीचः कुरु नन्दन उवाच किञ्चित् कुपितः आत्मानं च विगर्हयन् श्रीकश्यप उवाच पुत्रस्ते भविता भद्रे इन्द्रः देवबान्धवः संवत्सरं व्रतमिदं यद्यञ्जो धारयिष्यसि दितिरुवाच धारयिष्ये व्रतं ब्रह्मन् ब्रूहि कार्याणि यानि मे यानि चेह निषिद्धानि न व्रतं ग्रन्थियान्युत ஸ்ரீஹரயே நமஹ. அடுத்த 47வது ஸ்லோகத்தில் சொல்கிறாள், ஸ்ரீ கஷ்யபமுவாச்ச, கஷ்யப்பர் சொல்ல ஆரம்பித்தாள், ந ஹிம்ஸ்யாத் பூத ஜாதானி ந சபேன்னான்ருதம் வதேத் ந சிந்தியான் ந கரோமாணி ந ஸ்பிருஷேத் யதமங்கலம். கஷ்யப மகர்ஷி தித்தியை பார்த்து சொன்னாள், அம்மா இந்த விரதம் ரொம்ப பரிசுத்தமாக பண்ண வேண்டிய விரதம், வைஷ்ணவ விரதம் இது. இந்த விரதம் இருக்கே, இதும்போது நீ என்ன பண்ணணும்னா, யாரையும் கெட்ட வார்த்தையை சொல்லி வெய்வதோ ஹிம்சிக்கிறதோ கூடாது, யார்கிட்டையும் பொய் சொல்லப்படாது. இந்த விரதம் முடிகிற வரையும் உன்னுடைய சிகையையோ நகங்களையோ வெட்டப்படாது. அதோடு கூட அசுத்தமான விஷயங்கள், அதாவது மண்டை ஓடு எலும்புக்கூடு இதெல்லாம் தொடப்படாது. நஸ்பிருஷேத் எது அமங்கலம், அமங்கல வஸ்துக்களை தொடப்படாது, ஸ்பர்சனம் பண்ணப்படாது. நாப்சுஸ்நாயான் ந குப்பியேத ந சம்பாஷேத துர்ஜனை ந வசீத அதௌதவாசா சஜம் ச விதிருதாம் கொச்சித். இந்த விரதத்தை அனுஷ்டானம் பண்ணுற சமயத்தில் நான் அப்சுஸ்நாயான்னு, நீ தண்ணி தீர்த்தத்துக்குள்ளே இறங்கி ஸ்நானம் பண்ணப்படாது, ஒரு டப்பு வாட்டர் டப்புக்குள்ளே இறங்கி ஸ்நானம் பண்ணப்படாது. ந குப்பியேத, கோபமே வரப்படாது உனக்கு. கெட்ட துர்ஜனன்னு தெரிஞ்சுட்டு யாராலும் பக்கத்தில் வந்தாங்க அவளோட
பேசக்கூடப்படாது, பார்க்கக்கூடப்படாது. ந சம்பாஷேத துர்ஜனை ந வசீத அதௌதவாசா. அதௌதவாசா ந வசீத. எது நல்ல சுத்தமாக பரிசுத்தமாக தினசரி துவைச்சி வச்சிருக்கிற வஸ்திரத்தை தவிர பாக்கி எல்லாத்தையும் ஒரு வஸ்திரத்தையும் திருப்பி துவைக்காத வஸ்திரத்தை போட்டுக்கப்படாது. சஜம் ச விதிருத்தாம் கொச்சித்து. போட்டுண்ட மாலையே மறுபடியும் போட்டுக்கப்படாது, போட்டுண்ட புஷ்பத்தை மறுபடியும் போட்டுக்கப்படாது. நோச்சிஷ்டம் சண்டிகான்னம் ச சாமிஷம் விஷலாகிருதம் புஞ்சீதோதக்யயா திருஷ்டம் பிபேன்னாஞ்சலினா ஸ்வபஹ. ஆகாரம் சாப்பிட்டு மீந்த ஆகாரத்தை ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சு எடுத்து வச்சுன்னு சாப்பிடப்படாது. நோச்சிஷ்டம் சண்டிகான்னம். அதே மாதிரி துர்கைக்கு பிரசாதம், துர்கா கோவிலேருந்து வந்த பிரசாதமான ஆகாரங்களை சாப்பிடப்படாது. மாம்சாதிகள் விஷலாகிருதம், மீன் மாம்சம் முதலானவர்களோட சேர்ந்த ஆகாரங்களை சாப்பிடப்படாது. புஞ்சீத உதக்கியா திருஷ்டம், மிளேச்சால் பார்த்த தொட்ட ஆகாரங்களை சாப்பிடப்படாது. அதே மாதிரி புஞ்சீத உதக்கியா திருஷ்டம் பிபேன் அஞ்சலினா துவபகா. கைகள்னால் கையை உபயோகம் பண்ணி தீர்த்தத்தை சாப்பிடப்படாது. இங்கேயான ஒரு ஃபவுண்டனில் தண்ணி தீர்த்தம் வந்துருந்ததுன்னா கையால் அப்படி பிடிச்சிட்டு சாப்பிடப்படாது. மாதம் ரித்துக்காலத்தில் இருக்கப்பட்ட ஸ்திரீயை போய் பார்க்கப்படாது. இதெல்லாம் சொன்னாள். நோச்சிஷ்டம் சண்டிகான்னம் ச சாமிஷம் விஷலாகிருதம் புஞ்சீத உதக்கியா திருஷ்டம் பிபேன்னாஞ்சலினா துவபஹா. நோச்சிஷ்டா ஸ்பிருஷ்டசலிலா சந்தியாயாம் முக்தமூர்தயா அனர்ச்சித அசம்யதவாக்கு நான் அசம்வீதா பகிஷ்சரேத்து. ஆகாரம் சாப்பிட்ட பிறகு வாயெல்லாம் கழுவிக்காமல் வெளியில் தெருவில் போகக்கூடாது. கை காலெல்லாம் நல்லா சுத்தமாக கழுவிக்கணும், வாயெல்லாம் கழுவிக்கணும். சாயங்கால வேளையில் தலை சிக்கையை பிரித்து போட்டுட்டு வெளியில் போகக்கூடாது. சரியாக ஆபரணங்கள் ஆடைகள் இதெல்லாம் சரியாக போட்டுக்காமல் வெளியில் எங்கேயுமே கிளம்பப்படாது. நன்றாக உடம்பெல்லாம் நல்லா மூடிண்டு இருக்கும்பொழுது தான் வீட்டை விட்டு வெளியில் போகலாம். இதெல்லாம் சொன்னாள். நாதௌத பாதா பிரயதா நார்திரபாதா உதக்ஷிராக சயீத நாபராங்நான்யை நக்னா நச்ச சந்தியோ. கை கால்களை சரியாக அலம்பிக்காமல் சயனம் பண்ணப்படாது. அதாவது சுத்தமாக பரிசுத்தமாக இருந்தபோது தான் சயனம் பண்ணலாம். அதே மாதிரி கால்களில் தீர்த்தம் கொஞ்சம் ஈரம் இருக்கும்பொழுது சயனம் பண்ணப்படாது. சயனம் பண்ணுறதே தலையை மேற்கு பாகமாகவோ வடக்கு பாகமாகவோ வச்சுருந்து சயனம் பண்ணப்படாது. எப்பொழுதும் நக்னியாக இருக்கப்படாது. ஏதானும் வஸ்திரத்தை தாரணம் பண்ணிட்டு தான் இருக்கணும். ஒரு தடவை கூட அப்படி இருக்கக்கூடாது. சூரிய அஸ்தமனத்துலேயும் சூரிய உதய காலத்துலேயும் வஸ்திரம் தரிக்காமல் இருக்கப்படாது என்று சொன்னாள். சயீத நாபராங்நான்யை நக்னா நச்ச சந்தியோ தௌதவாசா சுச்சிர்நித்யம் சர்வமங்கல சம்யுதா பூஜையேத் பிராதராஷாத் பிராக் கோவிப்ராம் ஸ்ரீயமச்சுதம். எப்பொழுதும் பரிசுத்தமாக நன்றாக துவைச்ச துணிகளை வஸ்திரங்களை தான் உபயோகப்படுத்திக்கணும். எப்பொழுதும் மேலே சந்தனம் மஞ்சள் இதெல்லாம் தரிச்சுக்கணும். அதே மாதிரி காலையில் பிராதராசாத்தம் பிரேக்ஃபாஸ்ட் காலம்பரை சாப்பிட்றதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடியே நீங்கள் என்ன போய் பசுமாடு பிராமணன் மகாலட்சுமி இவாள்லாம் தரிசனம் பண்ணி இவாள்லாம் பார்த்துவிட்டு அப்புறம்தான் ஆரம்பிக்கணும் ஆகாரங்களை சாப்பிட்றத. பகவான் மகாவிஷ்ணுவையும் தியானிக்கணும் காலம்பரைன்னு சொன்னால். பூஜையே பிராதராசாத் பிராக்குன்னாள். பிராதராசாத் பிராக்குன்னா பிரேக்ஃபாஸ்ட்டு காஃபி சாப்பிட்றதுக்கு முன்னாடி கோவிப்ராம் ஸ்ரீயம் அச்சுதம் பசுமாடு பிராமணர்கள் மகாலட்சுமி மகாவிஷ்ணு இவாளெல்லாம் முதல்ல தரிசனம் பண்ணிட்டு அப்புறம்தான் ஆரம்பிக்கணும் அந்த ஒவ்வொரு நாள் காரியங்களையும். நாள் ஸ்திரியோ வீரவதீச்சார்ச்சேது ஸ்ரகந்த பலிமண்டனை பதிம் சாச்சோப திருஷ்டேத தியாயேத் கோஷ்டகதம் சதம். நல்ல வஸ்திரங்கள், நல்ல மாலைகள், புஷ்ப மாலைகள், சந்தனம் இதெல்லாம் தரிச்சுண்டு ஒரு நல்ல ஸ்திரீ, புத்திரன் உள்ள ஸ்திரீ, பதி உள்ள ஸ்திரீ இவாளை போய் தரிசனம் பண்ணி அவளை ஆராதிக்கணும். இந்த விரதத்தும் போது கர்ப்பிணியாக ஆனால் தன்னுடைய கணவனை நினச்சி
அவனை ஆராதித்து தன் கர்ப்பத்துக்குள்ளே கணவனே மறுபடியும் இருப்பதாக பாவிச்சுண்டு கணவனை அர்ச்சனை பண்ணி ஆராதிக்கணும்னாள். பதிம் சாச்சோபதிஷ்டேத தியாயேத் கோஷ்டகதம் சதம். தன் வயத்துக்குள்ளே தன் பதியே தான் மறுபடியும் கர்ப்பமாக உள்ள சிசுவாக இருக்காளுங்கிறதா நினச்சிட்டு ஆராதிக்கணும்னாள். சாம்வத்சரம் பும்சவனம் விரதமே தத விப்ளுதம் தாரயிஷ்யதி சேத்துபியம் சக்ரஹா பவிதா சுதா. இவ்வாறாக ரொம்ப விரதம் கடுமையான விரதத்தோடு கூட நீ ஒரு வருஷ காலம் இந்த விரதத்துக்கு பேர் பும்சவன விரதம்னு பேர். இந்த விரதத்தை நீ அனுஷ்டானம் பண்ணால் உன்னுடைய வயத்தில் உனக்கு புத்திரனாக இந்திரனை கொல்லுவதற்கு சக்தி உள்ள ஒருவன் சக்கரஹா பவிதா சுதா. சக்கரன்னா இந்திரனை கொல்லுவதற்கு உள்ள சக்தி உள்ள ஒரு புத்திரனை நீ பெறுவேள்னு சொல்லி அனுகிரகம் பண்ணாள். பாடம் நித்யபியுபேத்யாத திதிராஜன் மகாமனாக காஷ்யபான் கர்ப்பமாதத்த விரதம் சாஞ்சோ ததாரசா. திதி ரொம்ப சந்தோஷப்பட்டு, நீங்கள் சொல்லும்படியே நான் இந்த பும்சவன விரதத்தை அனுஷ்டானம் பண்ணுறேன், இத்தனை விதிமுறைகள்லையும் அனுஷ்டானம் பண்ணி நான் இந்த பும்சவன விரதத்தை பண்ணுறேன் சொல்லி விரதத்தை அனுஷ்டானம் பண்ணுறேன்னு சொல்லி அவர் மூலமாக கர்ப்பமானாள்னு சொன்னாள். காஷ்யபருடைய அனுகிரகத்தால் கர்ப்பமானாள். கர்ப்பமாகி ஒரு சம்வத்சர காலம், ஒரு வருஷ காலம் இந்த பும்சவன விரதத்தை அனுஷ்டானம் பண்ணுறதுக்கு ஆரம்பித்தாள். மாத்ருஷு அசுரபிப்பிராயம் இந்திர ஆஜ்ஞாயமானத சுஷ்ரூஷணேனாசிரமஸ்தாம் திதிம் பரியச்சரத் கவி. மாத்ருஷ்வசு அபிப்பிராயம் இந்திர ஆஜ்ஞாயமானத சுஷ்ரூஷணேன ஆசிரமஸ்தாம் திதிம் பரியச்சரத் கவி. இந்திரன் என்ன பண்ணான், திதி என்ன நினச்சின்னு இருக்காள், அவள் தன்னை கொல்லுவதற்காக ஒரு புத்திரனை வயத்துக்குள்ள கர்ப்பம் தரிக்க வேண்டும் என்று நினச்சின்னு இருக்காளுங்கிறத நினச்சிட்டு அந்த திதியினுடைய விரதத்தை பங்கம் ஏற்படுத்தணுங்கிறதா நினச்சிட்டு அதுக்கு ஆலோசிச்சாலாம் என்ன பண்ணலான்ட்டு. அவள் திதியினுடைய உறவுக்காரியானதுனால என்ன, அவள்லாம் ஞாத்திகள், அவன் ஆசிரமத்தில் அவளுக்கு அனுசரணையாக இருக்கிற மாதிரி வேஷம் போட்டுண்டு அவளுக்கு பரிச்சரணை பண்ணணுங்கிறதுக்காக ஆசிரமத்திலேயே இருந்தானாம். நித்தியம் வனாத் சுமனசா பலமூல சமித்குஷான் பத்ராங்குர மிருதோபஷ காலே கால உபாகரது. அவனுடைய ஞாத்தியான உறவுக்காரியான சிற்றம்மையான இந்த திதிக்கு பரிச்சரணை பண்ணணுங்கிறதாக பாவிச்சுண்டு அவன் போய் காட்டில் போய் அழகான புஷ்பங்கள், மூலங்கள், பல மூலங்கள் இதெல்லாம் எடுத்துன்னு அவளுக்கு கொடுப்பன். நீங்கள் இதை உபயோகம் பண்ணுங்கோ, நல்ல சுத்தமான விஷயங்களை கொண்டு வந்திருக்கேன், நல்ல சுத்தமான குஷம் தர்பையை கொண்டு வந்திருக்கேன், உங்களுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும், இதை நல்ல தீர்த்தத்தை கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லி கொண்டு கொடுத்துட்டு இருந்தான். பத்ராங்குரமிருதோபஷ காலே கால உபாகரது. சரியான சமயத்தில் கொண்டு கொடுத்து அவளுக்கு ஒத்தாசை பண்ணுற மாதிரி பரிச்சரணை பண்ணிட்டு இருந்தான். ஏவம் தஸ்யா விரதஸ்தாயா விரதச்சித்ரம் ஹரிநృப பிரேப்சு பரியச்சரஜிக்மோ மிருகஹேவ மிருகாக்கிருதி. எப்படி ஒரு வேடன் மானை கொல்லணுங்கிறதுக்காக மான் மாதிரியே வேஷம் போட்டுண்டு இப்படி மெதுவாக நான் மான் கூட்டத்துக்குள்ளே கிட்டக்க போய் இருந்துட்டு அந்த மானை கொல்லுவனும். ஏன்னா மேலே ட்ரெஸ் எல்லாம் புள்ளி புள்ளியாக போட்டுண்டு மானோட மான் இருக்கிற மாதிரி இருந்துட்டு அதுகளுக்கு தெரியாமல் பக்கத்தில் இருந்துட்டு அதை போய் வேட்டையாடுவன். அதை மாதிரி இந்திரன் என்ன பண்ணான், அவன் மனசுக்குள்ளே எப்படியாவது இந்த திதி கர்ப்பத்துக்குள்ளே இருக்கிற சிசுவை கொல்லணும்னு ஆசை. அதனால் அவளோட கூட ரொம்ப ஸ்நேகபாவத்தோடு கூட அவளுக்கு ஒத்தாசை பண்ணுற மாதிரி இருந்துட்டு அவளுடைய அனுஷ்டானங்களில் ஒத்தாசை பண்ணுற மாதிரி கூட இருந்துட்டு அவள் என்னென்ன பண்ணுறாளுங்கிறதுனா ரொம்ப ஜாக்கிரதையாக கவனிச்சான்னு சொன்னாள். ஏவம் தஸ்யா விரதஸ்தாயா விரதச்சித்ரம் ஹரிநృப பிரேப்சு பரியச்சரஜிம்மோ மிருகஹேவ மிருகாக்கிருதி. ஒரு வேடுவன்
மான் வேஷம் போட்டுண்டு மான் பக்கத்தில் இருந்துட்டு மானை கொல்வதற்காக எப்படி இருப்பனோ அப்படி அவளுக்கு பரிச்சரணை பண்ணுற பாவனத்தில் அவளை என்ன எண்ணம்னா அவள் கர்ப்பத்துக்குள்ளே இருக்கிற சிசுவை எப்படியானும் கொல்லணும், அவள் விரதத்தை விரத பங்கம் பண்ணணுங்கிறதா நினச்சிட்டு இருந்தானாம். நாத்யகச்சத் விரதச்சித்ரம் தத்பரோத மஹீபதே சிந்தாம் தீவிராம் கதசக்ரஹா கேனமே சியாச்சிவம் துய. அவன் இவள் செய்யும் காரியங்களில் ஒரு காரியமானும் தப்பு பண்ணாமல் இருந்ததை பார்த்தான். இவள் விரதபங்கம் பண்ண முடியலையே, இவள் சரியாக விரதங்கள்லாம் அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்காளே, நாம் என்ன பண்ணுவதுன்னு யோசிக்க ஆரம்பித்தான். ரொம்ப கவலைப்பட்டான். நாள் இந்த விரதபங்கத்தை பண்ண முடியாதே, ஏன்னா வயத்துக்குள்ளே சிசு வளர்ந்துட்டுருக்கே, தன்னை கொல்வதற்காக அனுகிரகம் பண்ணப்பட்ட சிசு வளர்ந்துட்டுருக்கேன்னு சிந்தாம் தீவிராம் கதசக்ரஹா கேனமே சியாச்சிவம் துய. எப்படி நான் இந்த விரதபங்கம் பண்ணுறது, எப்படி தான் காப்பாற்றிக்கிறது, இந்த சிசுவை எப்படி வதம் பண்ணுறதுங்கிறதாக ரொம்ப கவலைப்பட்டானான்னு சொன்னாள். இப்பொழுது இந்த ஸ்லோகங்களெல்லாம் அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரயே நமः. ஸ்ரீ கஷ்யப உவாச. ஸ்ரீ கஷ்யப உவாச. ந ஹிம்ஸ்யாத் பூதஜாதானி ந ஹிம்ஸ்யாத் பூதஜாதானி ந ஷபேன்னான்ருதம் வதேத் ந ஷபேன்னான்ருதம் வதேத் ந சிந்தியான் ந கரோமாணி ந சிந்தியான் ந கரோமாணி ந ஸ்பிருஷேத் யதமங்களம் ந ஸ்பிருஷேத் யதமங்களம் நாப்சுஸ்நாயான் ந குப்யேத நாப்சுஸ்நாயான் ந குப்யேத ந சம்பாஷேத துர்ஜனைः ந சம்பாஷேத துர்ஜனைः நவசீத அதௌதவாசः நவசீத அதௌதவாசः ஸ்ரஜம் ச விதுதாம் क्वचित् ஸ்ரஜம் ச விதுதாம் क्वचित् நோச்சிஷ்டம் சண்டிகான்னஞ்ச நோச்சிஷ்டம் சண்டிகான்னஞ்ச சாமிஷம் விருஷலாக்ருதம் சாமிஷம் விருஷலாக்ருதம் புஞ்சீதோதக்யயா திருஷ்டம் புஞ்சீதோதக்யயா திருஷ்டம் பிபேன்னாஞ்சலினாத்வபஹ பிபேன்னாஞ்சலினாத்வபஹ நோச்சிஷ்டா ஸ்பிருஷ்டசலிலா நோச்சிஷ்டா ஸ்பிருஷ்டசலிலா சந்தியாயாம் முக்தமூர்தஜா சந்தியாயாம் முக்தமூர்தஜா அனர்ச்சித அசம்யதவாக் அனர்ச்சிதா சம்யதவாக் நாசம்வீதா பகிஷ்சரேத் நாசம்வீதா பகிஷ்சரேத் நாதௌதபாதா பிரயதா நாதௌதபாதா பிரயதா நார்த்ரபாதா உதக்ஷிராः நார்த்ரபாதா உதக்ஷிராः ஷயீத நாபராங் நான்யைः ஷயீத நாபராங் நான்யைः ந நக்னா ந ச சந்த்யயோः ந நக்னா ந ச சந்த்யயோः தௌதவாசா சுச்சிர்நித்யம் தௌதவாசா சுச்சிர்நித்யம் சர்வமங்களசம்யுதா சர்வமங்களசம்யுதா பூஜயேத் பிராதராஷாத் பிராக் பூஜயேத் பிராதராஷாத் பிராக் கோவிப்ரான் ஸ்ரீயமச்சுதம் கோவிப்ரான் ஸ்ரீயமச்சுதம் ஸ்திரியோ வீரவதீச்சார்ச்சேத் ஸ்திரியோ வீரவதீச்சார்ச்சேத் ஸ்ரக்கந்த பலிமண்டனைः ஸ்ரக்கந்த பலிமண்டனைः பதிம் சார்ச்சோபதிஷ்டேத பதிம் சார்ச்சோபதிஷ்டேத த்யாயேத் கோஷ்டகதம் சதம் த்யாயேத் கோஷ்டகதம் சதம் சாம்வத்சரம் பும்சவனம் சாம்வத்சரம் பும்சவனம் விரதமேததவிப்ளுதம் விரதமேததவிப்ளுதம் தாரயிஷ்யசி சேத்துப்யம் தாரயிஷ்யசி சேத்துப்யம் சக்ரஹ பவிதா சுதः சக்ரஹ பவிதா சுதः பாடம் இத்யபியுபேத்யாத பாடம் இத்யபியுபேத்யாத திதீராஜன் மகாமனாः திதீராஜன் மகாமனாः
காஷ்யபாத் கர்ப்பமாதத்த காஷ்யபாத் கர்ப்பமாதத்த விரதம் சாஞ்சோ ததாரசா விரதம் சாஞ்சோ ததாரசா மாத்ருஷு மாத்ருஷ்வசு அபிப்பிராயம் மாத்ருஷ்வசு அபிப்பிராயம் இந்திர ஆக்ஞாயமானத இந்திர ஆக்ஞாயமானத சுஷ்ரூஷணேனாஸ்ரமஸ்தாம் சுஷ்ரூஷணேனாஸ்ரமஸ்தாம் திதிம் பர்யச்சரத் கவிः திதிம் பர்யச்சரத் கவிः நித்யம் வனாத் சுமனசः நித்யம் வனாத் சுமனசः ஃபலமூலசமித்குஷான் ஃபலமூலசமித்குஷான் பத்ராங்குரமிருதோபஸ்ச பத்ராங்குரமிருதோபஸ்ச காலே கால உபாகரத் காலே கால உபாகரத் ஏவம் தஸ்யாஹ व्रतस्थायाः एवं तस्या व्रतस्थायाः व्रतच्छिद्रं हरिनृप व्रतच्छिद्रं हरिनृप प्रेप्सुः पर्यचरज्जिह्मो प्रेप्सुः पर्यचरज्जिह्मो प्रेप्सुः पर्यचरज्जिह्मो मृगहेव मृगाकृतिः मृगहेव मृगाकृतिः मृगहेव मृगाकृतिः नाध्यगच्छद्व्रतच्छिद्रं नाध्यगच्छद्व्रतच्छिद्रं तत्परोऽथ महीपते तत्परोऽथ महीपते चिन्तां तीव्रां गतः शक्रः चिन्तां तीव्रां गतः शक्रः केन मे स्याच्छिवं तुह्य केन मे स्याच्छिवं तुह्य श्रीहरये नमः. அடுத்த ஸ்லோகம் 60வது ஸ்லோகத்தில் சொல்கிறாள், ஏகதா சாது சந்தியாயாம் உச்சிஷ்டாம் விரதகர்ஷிதா அஸ்பிருஷ்டவாத்ய தௌதாங்கிரி சுஷ்வாப விதிமோகிதா. அனுஷ்டானம் வந்த பும்சவன விரதத்தை பண்ணிட்டு வந்த திதி ஒரு நாள் என்ன ஆச்சுன்னால், இப்படி மாதக்கணக்கில் அனுஷ்டானம் பண்ண வந்தவளுக்கு விரதத்தினுடைய தீவிரத்தினால கஷ்டங்கள்னால ரொம்ப உடம்பெல்லாம் சக்தியெல்லாம் போய் எனர்ஜியெல்லாம் போய் ரொம்ப சித்திலமாக போயிட்டாள். உடம்பெல்லாம் ரொம்ப சித்திலமாக போயிடுது. அப்பொழுது என்ன பண்ணாள்னால், அவள் ஒரு நாள் சாயந்தரம் எப்படி இந்த அதனுடைய விதிமுறைகளில் பரிசுத்தமாக இருக்கணும், கை காலெலாம் அலம்பிக்கணும்னு சொன்னது மறந்து போய் ஒரு நாள் என்ன பண்ணால், கை கால்கள் வாய் இதெல்லாம் அலம்பிக்காமல் சாயங்கால வேளையில் சோர்வு அடைஞ்சு தூங்க ஆரம்பித்தாள். அஸ்பிருஷ்டவாத்ய தௌதாங்கிரி சுஷ்வாப விதிமோகிதா. விதியினுடைய செய்கையினால் மறந்து போய் கை கால்களை அலம்பிக்காமல் தூங்க ஆரம்பித்தாளாம் சந்தியா காலத்தில். லப்த்வா ததந்தரம் சக்ரோ நித்ராபகிருத சேதசா திதே பிரவிஷ்ட உதரம் யோகேஷோ யோகமாயா. எப்பொழுதும் அவளுக்கு பரிசரணை பண்ணுறதுக்காக பக்கத்துலேயே இருந்த இந்திரனுக்கு தெரிஞ்சுது, ஆஹா இந்த விதிமுறைகள்லேருந்து நழுவி போய் இவள் சந்தியா காலத்தில் கை காலை அலம்பிக்காமல் தூங்குறாளே, இவளுக்கு இந்த சமயம்தான் நல்ல சமயம்னு சொல்லிட்டு தன்னுடைய மாயினால், அவனுக்கு நல்ல மாயாஜாலி மாயாலாம் பண்ண தெரியும், என்ன பண்ணால் அவளுடைய வயத்துக்குள்ளே பூந்தான், சின்ன ரூபத்தை எடுத்துட்டு இருந்தாள். திதேஹே பிரவிஷ்ட உதரம் யோகேஷோ யோகமாயையா சகர்த்த சப்ததா கர்ப்பம் வஜ்ரேண கனகப்பிரபம் ருதந்தம் சப்ததைகைக்கம் மாரோதீரிதி தான் புனா. வயத்துக்குள்ளே போய் உள்ளே பார்த்தா கர்ப்பம், சிசு கர்ப்பம் இருந்தது சின்னது. அப்பொழுது தன்னுடைய வஜ்ராயுதத்தினால் அந்த கர்ப்பத்தை 7 சேதனம் பண்ணான், வெட்டினான். உள்ள தங்கம் மாதிரி இருந்தது உள்ள சிசு, அதை 7 வெட்டினான், மகாபாபத்தை பண்ணான். அப்போது உள்ளே இருந்த சிசுக்களுக்கு சாகலை, அது 7 பாகமாகி 7 சிசுவாகி அழ ஆரம்பிச்சிது. அப்போது அழாதேன்னு சொன்னான், மாரோதின்னுட்டு அழாதேன்னான். அதனால்தான் அதுகளுக்கு மருத்துக்கள்னு பேர் இருந்தது, மாரோதின்னு சொன்னதுனால. ருதந்தம் சப்ததைகைக்கம் மகாரோதீரிதி தான் புனா தமூச்சு பாட்டியமானாஸ்தே சர்வே பிராஞ்சலயோ நிருப கிம் ந இந்திர ஜிகாம்சசி
பிராதரோ மருதஸ்தவ அதெல்லாம் கத்தித்துது. நாங்கள்லாம் மருத்கணங்கள், எங்களை போய் நீ கொல்றையே, உன்னுடைய பிராத்தாக்கள் ஆச்சா நாங்கள்லாம், உன்னுடைய பிராத்தாக்களான எங்களை போய் நீ கொல்லலாமா? நம்ம 2 பேருக்கும் ஒரே சக்கலத்தி அம்மாக்கள் அதித்தி திதி 2 பேரும் கஷ்யப மகரிஷிக்கு மனைவியாச்சே. அப்போ நீ அதித்தியினுடைய புத்திரன், நான் திதியினுடைய புத்திரன், என்னை போய் நீ கொல்லலாமான்னு கையை கூப்பிட்டு கெஞ்சித்தான். அப்போ இந்திரன் சொன்னானாம், மா பகிஷ்ட பிராதரோ மஹ்யம் யூயமித்யாக கௌஷிகா அனன்யபாவான் பார்ஷதான் ஆத்மனோ மருதாம் கணான்னு. அப்பொழுது நீங்கள் என்னுடைய பிராதாக்களானால் துளி கூட கவலைப்படுறதுக்கே இல்லை, உங்களுக்கு ஒரு ஹானியும் ஏற்படாதுன்னு சொல்லி அவளை சாந்தோனம் பண்ணானாம் இந்திரன். நமமாரதிதேர் கர்ப்பா ஸ்ரீனிவாசானுகம்பயா பகுதா குலிசக்ஷுண்ணா திரௌண்யஸ்திரேண யதா பவான். எப்படி அஸ்வத்தாமா போட்ட பிரம்மாஸ்திரத்தினால உனக்கு ஒரு ஹாலியும் ஏற்படாமல் இருந்தியோ ஏ பரீட்சித்து, எந்த பரமாத்மா கிருஷ்ணன் உங்கள் அம்மாவனுடைய கர்ப்பத்துக்குள்ளே பூந்து உன்னை ரட்சித்தாளோ, அப்படி இந்த வைஷ்ணவ விரதத்தை அனுஷ்டானம் பண்ணுறதுனால அந்த திதியினுடைய கர்ப்பத்துக்குள்ள சிசுக்கள் அதை வெட்டினான். ஏழா வெட்டினத்தை மறுபடியும் 7 வெட்டினானாம். நமமார திதேர் கர்ப்பா ஸ்ரீனிவாசானுகம்பையா, ஸ்ரீனிவாசனான ஜெகத்பதியான மகாவிஷ்ணு எப்படி உன்னை ரட்சித்தாளோ, அஸ்வத்தாமா உன்னை கொல்லுவதற்காக பிரம்மாஸ்திரம் போட்ட போது அது உன்னை உபதிரவம் பண்ணின போதும் உனக்கு சாவு கிடையாமல் ரட்சித்தாளே, அதே மாதிரி இங்கே சுவாமியை ரட்சிச்சுட்டாள் இந்த வைஷ்ணவ உபாசனையினாலே. நாள் இந்த வஜ்ராயுத்தினால அவன் 49 பாகமாக அந்த குழந்தையை வெட்டின போதும் அதுக்கு ஹானி ஏற்படலைன்னாள். சகிருதிஷ்டுவாதி புருஷம் புருஷோயாதி சாமியதாம் சம்வத்சரம் கிஞ்சிது ஊனம் தித்யாயத் ஹரிதர்ச்சிதா சஜூரிந்திரேண 50 தேவாஸ்தே மருதோபவன் வியபோஹ்ய மாத்ருதோஷம் தே ஹரிணா சோமபாக்கிருதாக. என்ன ஆச்சுன்னாள், சகிருத் இஷ்டுவாதி புருஷம், எந்த ஒருவன் ஒரே ஒரு தடவை பகவான் மகாவிஷ்ணுவை போய் ஆராதித்தாலும் போகும், அவனுக்கு பரம அனுகிரகங்கள் விஷ்ணுனால் கிடைக்கும்னு சொல்லியிருக்கே, இதுதானே விதி. இவ்வளோ 1 வருஷ காலம் பகவான் ஹரியை ஆராதித்து விரதத்தை அனுஷ்டானம் பண்ணியிருக்காள் இந்த திதி. அதனால் என்ன ஆச்சுன்னாள், இந்திரனால் 49 பாகமாக அந்த கர்ப்பம் வெட்டப்பட்டு மருத்கணங்கள் 49 பேராக ஆனாப்புறம் கூட அந்த மருத்துவர்களுக்கு சாவு ஏற்படலையாம். அவளுக்கு என்ன ஆச்சுன்னா, அவள் தேவ பதவியை தேவதைகளாக ஆகி மருத்துக்களாகி சோமபானத்தை பண்ணக்கூடிய அதுக்கு அருகாளாகி தேவதைகளாக ஆயிட்டாள் நாள், உபதேவதைகளாக ஆயிட்டாள் நாள். வியபோஹ்ய மாத்ருதோஷம் தே ஹரிணா சோமபாக்கிருதாக. பகவான் விஷ்ணுவனுடைய அனுகிரகத்தினால சோமரசத்தை சாப்பிட்றதுக்கு அருகாளாகி தேவதைகளாக ஆயிட்டாள் இந்த மருத்கணங்கள்னு சொன்னாள். இப்பொழுது இந்த ஸ்லோகங்களெல்லாம் அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரயே நமஹ. ஏகதா சாது சந்தியாயாம் உச்சிஷ்டா விரதகர்ஷிதா அஸ்பிருஷ்டவார்யதௌதாங்கிரீ சுஷ்வாபவிதிமோகிதா லப்ध्वा तदन्तरं शक्रः निद्रापहृतचेतसः दितेः प्रविष्ट उदरं योगेशो योगमायया चकर्त सप्तधा गर्भं वज्रेण कनकप्रभं रुदन्तं सप्तधैकैकं मारोदीरिति तान् पुनः तमूचुः पाट्यमानास्ते
தமூச்சு பாட்டியமானாஸ்தே சர்வே பிராஞ்சலயோ நிருப சர்வே பிராஞ்சலயோ நிருப கிம் ந இந்திர ஜிகாம்சசி கிம் ந இந்திர ஜிகாம்சசி பிராதரோ மருதஸ்தவ பிராதரோ மருதஸ்தவ பிராதரோ மருதஸ்தவ மாபீஷ்ட பிராதரோ மஹ்யம் மாபீஷ்ட பிராதரோ மஹ்யம் யூயம் இத்யாக கௌஷிகः யூயம் இத்யாக கௌஷிகः அனன்யபாவான் பார்ஷதான் அனன்யபாவான் பார்ஷதான் ஆத்மனோ மருதாம் கணான் ஆத்மனோ மருதாம் கணான் நமமார திதேர்கர்ப்பः நமமார திதேர்கர்ப்பः ஸ்ரீனிவாசானுகம்பயா ஸ்ரீனிவாசானுகம்பயா பகுதா குலிசக்ஷுண்ணः பகுதா குலிசக்ஷுண்ணः द्रौण्यस्त्रेण यथा भवान् द्रौण्यस्त्रेण यथा भवान् सकृदिष्ट्वादिपुरुषं सकृदिष्ट्वादिपुरुषं पुरुषो याति साम्यतां पुरुषो याति साम्यतां संवत्सरं किञ्चिदूनं संवत्सरं किञ्चिदूनं दित्यायद्हरिरर्चितः दित्यायद्हरिरर्चितः सजूरिन्द्रेण पञ्चाशत् सजूरिन्द्रेण पञ्चाशत् देवास्ते मरुतो भवन् देवास्ते मरुतो भवन् व्यपोह्य मातृदोषं ते व्यपोह्य मातृदोषं ते हरिणा सोमपाकृताः हरिणा सोमपाकृताः ஸ்ரீஹரயே நமः. அடுத்த ஸ்லோகம் 68வது ஸ்லோகத்தில் சொல்கிறாள், இந்திரன் கர்ப்பத்துக்குள்ளே பூந்து அந்த குழந்தைகள் ஒரு குழந்தை இருந்த திதியினுடைய கர்ப்பத்தில் இருந்ததை 49 பாகமாக வெட்டி 49 குழந்தைகளாக மருத்கணங்களாக உண்டாக்கி அவளை தேவதைகளுடைய கூட்டத்தில் சேர்த்துண்டு தனக்கு பிராதாக்களாக இருந்த அந்த மருத்துக்களை தேவதைகளாக பண்ணிவிட்டான். அவள்லாம் வெளியில் பிரகாஷ்னு வந்தாள். அதை பார்த்த திதி ரொம்ப சந்தோஷப்பட்டாள். திதிருத்தாய ததிருஷே குமாரான் அனலப்பிரபான் இந்திரேண சகிதான் தேவி பரியதுஷ்யது அனிந்திதா. அந்த வைஷ்ணவ உபாசனையினால் அவளுக்கு துளி கூட கெட்ட எண்ணம் இல்லாமல் இருந்துதான். இந்திரனை கொல்லுவதற்காக வரத்தை வாங்கின தன் கர்ப்பத்துக்குள்ளே ஒரு சிசுவையும் உண்டாக்கின்ற அவள் வெளியில் 49 தன் குழந்தைகள் 49 பேர் அப்படியே ஜொலிச்சுண்டு அக்னி மாதிரி ஜொலிச்சுட்டு இருக்கப்பட்ட அந்த 49 குழந்தைகளும் இந்திரனோடு கூட ஸ்நேகித பாவத்தோடு கூட இருந்ததை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாளாம். அதேந்திரமாக தாத்தாகம் ஆதித்யானாம் பயாவகம் அபத்யம் இச்சந்தி அச்சரம் விரதமே தத் சுதுஷ்கரம். இந்திரனை பார்த்து திதி பேச ஆரம்பித்தாள். சொன்னாள், அப்பா குழந்தை இந்திரா, நான் ரொம்ப கடினமான இந்த விரதத்தை அனுஷ்டானம் பண்ணி உன்னை கொல்லணும், உன்னோட கூட உன்னோட 12 ஆதித்யாலையும் கொல்லணுங்கிறதுக்காக ஒரு பிள்ளை வேணும்னு வரம் கேட்டு கர்ப்பம் அடைந்து இந்த பெற்றிருக்கேன் இந்த குழந்தையே. ஆனால் ஒரு குழந்தைக்காக நான் சங்கல்பம் பண்ணிட்டு வந்தது இப்போது இத்தனை குழந்தைகள் இருக்கிறது பார்த்து ரொம்ப சந்தோஷம் அடைகிறேன்னாள். ஏக சங்கல்பித புத்திரா சப்த சப்தாபவன் கதம் எதிதே விதித்தம் புத்திர சத்தியம் கதைய மாமிருஷா. ஏ இந்திரா சொல்லு, நீ ஏதானம் பண்ணினியா? நான் கேட்டது ஒரு குழந்தை, ஆனால் இப்போ 49 குழந்தைகளோட பிரகாஷின்னு இருக்காள். அவள் உன்னோட கூட சேர்ந்துட்டு தேவதைகளாக இருந்துட்டு சந்தோஷமாக இருக்காள் உனக்கு ஸ்நேகித பாவத்தோடு கூட. நீ ஏதானம் பண்ணினியா? பொய் சொல்லாமல் உண்மையை சொல்லு, நீ என்ன பண்ணேங்கிறதுன்னு சொன்னாள். அப்பொழுது இந்திரன் பேச ஆரம்பித்தான். இந்திர உவாச்ச அம்பதேகம் யவசிதம் உபதாரியாகதோந்திகம் லப்தாந்தரோச்சிதம் கர்ப்பம் அர்த்த புத்திஹீன தர்மதிருக்கு. அம்மா, நான் ரொம்ப தப்பு பண்ணிவிட்டேன். நான் எது தர்மத்துக்கு விரோதமோ அந்த காரியத்தை பண்ணிவிட்டேன். நீ நல்ல வசத்தியான வைஷ்ணவ விரதத்தை பும்சவன விரதத்தை அனுஷ்டானம் பண்ணிட்டு வந்தபோது ஒன்று அறியாமல் நான் கர்ப்பத்துக்குள்ளே போய் உன்னுடைய
கர்ப்பத்துக்குள்ளே இருந்த சிசுவை வெட்டினது நான் தான், 49ஆக வெட்டினது நான் தான், ரொம்ப பெரிய தப்பு பண்ணிவிட்டேம்மான்னா. லப்தாந்தரோச்சிதம் கர்ப்பம் அர்த்த புத்திஹீன தர்மதிற்கு, அர்த்தபரனாக என்னுடைய எண்ணம் என்னை கொல்லுவதற்காக அந்த குழந்தை இருக்கப்படாதுங்கிறதுக்காக அந்த வெட்டுறதுக்காக வெட்டினேன். ஆனால் விஷ்ணுனுடைய அனுகிரகத்தினால அந்த குழந்தைகளுக்கு சாவு இல்லாமல் 49 பிரகாசமான குழந்தைகளை நீ பெற்றெடுத்திருக்கே, நான் பண்ணின தப்பு தாம்மான்னான். கிருத்தோமே சப்ததா கர்ப்ப ஆசம் சப்த குமாரகாக தேபி சைகைகசோ விருக்ணாக சப்ததானாபி மம்ரிரே. முதல்ல நான் அந்த குழந்தைகளை 7ஆத்தான் வெட்டினேன். ஆனால் வெட்டின போது அந்த குழந்தைகள் சாகாமல் பயந்துட்டு என்னை ஏன்ப்பா வெட்டுறேன்னு கையை கூப்பின்னு சொல்லித்துகள். அப்போ மறுபடியும் கருணை இல்லாமல் மறுபடியும் ஒவ்வொரு குழந்தையும் 8 7 வெட்டினேன். அதனால தான் 49 குழந்தைகளாக பிறந்திருக்கு. இப்போது நான் அத்தனை குழந்தைகளையும் வெட்டினது நான் தான். ஆனால் பகவத் அனுகிரகம் அதுகள்லாம் சாகாமல் பிறந்திருக்கு. அவளுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணி தெய்வமாக தேவதைகளாக பண்ணிவிட்டேன் நான். தத் பரமாச்சரியம் வீக்ஷ்ய வியவசிதம் மயா மகாபுருஷ பூஜாயாக சித்தி காப்பியானுஷங்கிணி. மகாவிஷ்ணுவை பூஜை பண்ணினவாளுக்கு எதுதான் கிடைக்காது, எந்த அனுகிரகம் தான் கிடைக்காதுங்கிறத புரிஞ்சுட்டேன் நான். அதனால்தான் அவனுடைய குழந்தைகள் 49 பேரும் உயிரோடு இருக்காள். நான் பண்ணின தப்புக்கு பிறகு கூட அவள் உயிரோடு இருக்கிறதுக்கு காரணம் நீ ஆராதித்த மகாவிஷ்ணுடைய பரமானுகிரகம்னு சொன்னான். ஆராதனம் பகவத ஈகமானா நிராசிஷா ஏது நேச்சந்தியபி பரம் தே ஸ்வார்த்த குஷலா ஸ்மிருதாக. பகவான் நாராயணனை உபாதிச்சு தங்களுக்கு ஒன்றுமே வேண்டான்னு சொல்லிட்டு ஒரு காமியமான விஷயமும் வேண்டான்னு நினச்சிட்டு அவள் ஆராதித்தா கூட அந்த பகவான் சும்மா விடுறதில்லை. அவளுக்கு நல்ல அனுகிரகங்கள் பரமானுகிரகங்களை தந்துவிடுவன். அப்படி தான் துருவ மகாராஜாவுக்கு அனுகிரகம் பண்ணியிருக்காள். அப்படி ஏது நேச்சந்தி அப்பி பரம் தே ஸ்வார்த்த குஷலா ஸ்மிருதாக. பகவான் அவளுக்கு பரமானுகிரகம் பண்ணிவிடுவர், ஒன்றுமே வேண்டான்னு அவள் ஆராதிச்சா கூட. ஆராத்யாத்ம பிரதம் தேவம் ஸ்வாத்மானம் ஜெகதீஸ்வரம் கோவிரணீத குணஸ்பர்ஷம் புதகாஸ்யான் நரகே பியத்து. வாழ்க்கையினுடைய முக்கியத்துவமே என்னங்கிறத சொல்கிறான் இந்திரன். ஆராத்யாத்ம பிரதம் தேவம் ஸ்வாத்மானம் ஜெகதீஸ்வரம். பகவானை ஆராதிக்கனுடைய நோக்கமே என்னென்னா ஆத்ம ஜானம் ஏற்பட்டு பகவானை அடைவதற்கு தான். அவரோட கூட அவருக்கு பரிசரணை பண்ணுவது தான் கடமைங்கிறதா நினச்சிட்டு ஒரு புத்திமான் பண்ணுவன். அப்படி இருக்கிறச்சே நரகத்தில் கிடைக்கக்கூடிய தரித்திரமான காமங்களுக்காக ஆசைப்பட்டு யாரானும் பகவானை போய் ஆராதிப்பாளா? ஆராதிக்க மாட்டாள்னு சொன்னான். ததிதம் மம தௌர்ஜன்யம் பாலிஷஸ்ய மகீயசி க்ஷந்துமர்ஹசி மாதஸ்துவம் திருஷ்டியா கர்ப்போ மிருதோத்திதா. நான் ரொம்ப முட்டாள்மா, நீங்கள் என்னை மன்னிக்கணும். ததிதம் மம தௌர்ஜன்யம், நான் ரொம்ப கெட்ட காரியத்தை பண்ணிவிட்டேன், நீங்கள் மன்னிக்கணும். என்னுடைய அறிவின்மையினால் பண்ணிவிட்டேன். நான் பாலிஷஸ்ய, நான் முட்டாளன். நான் க்ஷந்துமர்ஹசி மாதஸ்துவம், நீங்கள் என்ன மன்னிக்கணும். நான் திருஷ்டியா கர்ப்போ மிருதோத்திதா, நான் வேணும்னே உள்ளே நுழைஞ்சி உங்களுடைய கர்ப்பத்தை சிதைச்சி அதை கொல்லுவதற்கு முயற்சி பண்ணேனே, மகா முட்டாள் நான், என்னை மன்னிக்கணும். நான் ஸ்ரீ சுகவாச்ச இந்திரஸ்தயாபியனுஜாதா சுத்தபாவேன துஷ்டயா மருத்பிஸ்ஸக தாம் நத்வா ஜகாம திரிதீவம் பிரபு. சுகாச்சாரியால் பரீட்சித்து சொன்னாள். இந்திரனுடைய பேச்சுக்கள்னாலையும் அவன் ரொம்ப பச்சாத்தாபத்தோடு கூட அவளுடைய மன்னிப்பை கேட்டதுனாலையும் திதி ரொம்ப சந்தோஷப்பட்டாலாம். ரொம்ப பூர்ண ஹிருதய ஆகி அவனை அனுகிரகம் பண்ணாள். இந்திரன் தன்னுடைய சித்தம்மைக்கு நமஸ்காரம் பண்ணிவிட்டு அவளுடைய அனுகிரகத்தோடு கூட அந்த தன்னுடைய பிராத்தாக்களான அந்த மருத்கணங்கள் 49 பேரையும் சேர்த்து அழிச்சுட்டு தேவலோகத்துக்கு போய் சேர்ந்தான். நாள் மருத்பிஸ்ஸக தாம் மத்வா ஜகாம திரிதீவம் பிரபு. இந்திரன் இந்திரலோகத்துக்கு அந்த குழந்தைகளெல்லாம் அழிச்சுன்னு போனான். மருத்கணங்கள் 49 பேரையும் நாள். ஏஹேவம் தே சர்வமாக்கியாதம்
என்மாம் துவம் பரிபிருச்சசி மங்களம் மருதாம் ஜன்ம கிம்பூய கதையாமிதே. இதுதான் மருத்கணங்களுடைய உற்பத்தி கதை. நீ கேட்டபடி நான் சொன்னேன்ப்பா. திதி பண்ணின பும்சவன விரதத்தையும் சொல்லி அவளுக்கு ஏற்பட்ட பரமானுகிரகத்தையும் சொல்லி மருத்கணங்கள் எப்படி உண்டானாள், எப்படி தேவதைகளானாள்ங்கிறத எடுத்து வியாக்கியானம் பண்ணேன்னு சொல்லி இந்த அத்தியாயத்தை முடித்தாள். ஸ்ரீ ஹரையே நமः. இது ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே ஷஷ்டஸ்கந்தே அஷ்டாதசோத்தியாயா. இப்பொழுது இந்த ஸ்லோகங்களெல்லாம் அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரையே நமः. திதிருத்தாய ததிருஷே திதிருத்தாய ததிருஷே குமாரான் அனலப்பிரபான் குமாரான் அனலப்பிரபான் இந்திரேண சகிதாம் தேவி இந்திரேண சகிதாம் தேவி பர்யதுஷ்யத் அனிந்திதா பர்யதுஷ்யத் அனிந்திதா அதேந்திரமாக தாத்தாகம் அதேந்திரமாக தாத்தாகம் ஆதித்யானாம் பயாவகம் ஆதித்யானாம் பயாவகம் அபத்யம் இச்சந்தி அச்சரம் अपत्यमिच्छन्त्यचरम् अपत्यमिच्छन्त्यचरम् व्रतमेतत् सुदुष्करम् व्रतमेतत् सुदुष्करम् एकः सङ्कल्पितः पुत्रः एकः सङ्कल्पितः पुत्रः सप्तसप्ताभवन् कथम् सप्तसप्ताभवन् कथम् यदि ते विदितं पुत्र यदि ते विदितं पुत्र सत्यं कथय मामृषा सत्यं कथय मामृषा। इन्द्र उवाच अम्बतेऽहं व्यवसितम् अम्बतेऽहं व्यवसितम् उपधार्यागतोऽन्तिकम् उपधार्यागतोऽन्तिकं लब्धान्तरोच्छिदं गर्भं लब्धान्तरोच्छिदं गर्भं लब्धान्तरोच्छिदं गर्भम् अर्थबुद्धिर्न धर्मधृक् अर्थबुद्धिर्न धर्मधृक् कृत्तो मे सप्तधा गर्भ कृत्तो मे सप्तधा गर्भ आसन् सप्तकुमारकाः आसन् सप्तकुमारकाः तेऽपि चैकैकशो वृक्णाः तेऽपि चैकैकशो वृक्णाः सप्तधा नापि मम्रिरे सप्तधा नापि मम्रिरे ततस्तत्परमाश्चर्यं ततस्तत्परमाश्चर्यं वीक्ष्य व्यवसितं मया वीक्ष्य व्यवसितं मया महापुरुषपूजायाः सिद्धिः काप्यानुषङ्गिणी सिद्धिः काप्यानुषङ्गिणी आराधनं भगवतः इहमाना निराशिषः एतु नेच्छन्ति अपि परम् एतु नेच्छन्त्यपि परम् ते स्वार्थकुशला स्मृताः आराध्यात्मप्रदं देवं स्वात्मानं जगदीश्वरं को वृणीत गुणस्पर्शं बुधः स्यान्नरकेऽपि यत् तदिदं मम दौर्जन्यं बालिशस्य महीयसी क्षन्तुमर्हसि मातस्त्वं दृष्ट्या गर्भो मृतोत्थितः श्रीशुक उवाच इन्द्रस्तयाभ्यनुज्ञातः शुद्धभावेन तुष्टया मरुद्भिः सहतां नत्वा जगाम त्रिदिवं प्रभुः एवं ते सर्वमाख्यातं
யன்மாம் த்வம் பரிபிருச்சசி யன்மாம் த்வம் பரிபிருச்சசி மங்களம் மருதாம் ஜன்ம மங்களம் மருதாம் ஜன்ம கிம் பூய கதயாமி தே கிம் பூய கதயாமி தே ஸ்ரீஹரயே நமः इति श्रीमद्भागवते महापुराणे षष्ठस्कन्धे अष्टादशोऽध्यायः ஸ்ரீஹரயே நமः. இப்பொழுது இந்த அத்தியாயத்தில் இருக்கப்பட்ட ஸ்லோகங்கள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை வாசிக்கிறேன். ஸ்ரீஹரயே நமः. அத ஸ்ரீமத்பாகவதே மகாபுராணே षष्ठस्कन्धे अष्टादशोऽध्यायः. श्रीशुक उवाच प्रश्निस्तु पत्नी सवितुः सावित्रीं व्याहृतिं त्रयीम् अग्निहोत्रं पशुं सोमं चातुर्मास्यं महामखान् सिद्धिर्भगस्य भार्याङ्ग महिमानं विभुं प्रभुम् आशिषं च वरारोहां कन्यां प्रासूतसुव्रतां धातुः कुहूहूसिनीवाली राहका चानुमतिस्तथा सायं दर्शमथ प्रातः पूर्णमासमनुक्रमात् अग्नीन् पुरीष्यान् आधत्त क्रियायां समनन्तरः चर्षणी वरुणस्यासीत् यस्यां जातो भृगुः पुनः वाल्मीकिश्च महायोगी वल्मीकाद् अभवत् किल अगस्त्यश्च वसिष्ठश्च मित्रावरुणयोर्ऋषि रेतस्सिषि चतुः कुम्भे उर्वश्याः सन्निधौ द्रुतं रेवत्यां मित्र उत्सर्गम् अरिष्टं पिप्पलं व्यधात् पहुलोम्याम् इन्द्र आधत्त त्रीन् पुत्रान् इति न श्रुतं जयन्तं ऋषभं तात तृतीयं मीरुषं प्रभुः उरुक्रमस्य देवस्य मायावामनरूपिणः कीर्तौ पत्न्यां बृहच्छ्लोकः तस्यासन् सौभगादयः तत्कर्मगुणवीर्याणि काश्यपस्य महात्मनः पश्चाद् वक्ष्यामहेदित्यां यथैवावततारः अथ कश्यपदायादान् दहितेयान् कीर्तयामि ते यत्र भागवतः श्रीमान् प्रह्लादो बलिरेव च दितेर्द्वावेव दायादौ दैत्यदानववन्दितौ हिरण्यकशिपुर्नाम हिरण्याक्षश्च कीर्तितौ हिरण्यकशिपोर्भार्या कयाधुः नाम दानवी जम्भस्य तनया सा तु सुषुवे चतुरः सुतान् संह्रादं प्रागनुह्रादं ह्रादं प्रह्रादमेव च तत्स्वसा सिंहिका नाम राहुं विप्रचितोऽग्रहीत् शिरोहरत् यस्य हरिः चक्रेण पिबतोऽमृतं संह्रादस्य कृतिर्भार्या असूत पञ्चजनं सततः ह्रादस्य धमनिर्भार्या असूत वातापि मिल्वलं यो अगस्त्याय तु अतिथये पेचे वातापि मिल्वलः अनुह्रादस्य सूर्यायां बाष्कलो महिषस्तथा विरोचनस्तु प्राक्रादिः देव्यां तस्याभवद्बलिः बाणज्येष्ठं पुत्रशतम् अशनायां ततोऽभवत् तस्यानुभावं सुश्लोक्यं पश्चादेवाभिधास्यते बाण आराध्य गिरिशं लेभे तद्गणमुख्यतां यत्पार्श्वे भगवानास्ते यद्यापि पुरपालकः मरुतश्च दिते पुत्राः चत्वारिंशन्नवाधिकाः स आसन् अप्रजाः सर्वे नीता इन्द्रेण सात्मतां श्रीराजोवाच कथं त आसुरं भावम् अपौह्योत्पत्तिकं गुरो इन्द्रेण प्रापिताः सात्म्यं किं तत्साधु कृतं हितैः इमे श्रद्धधते ब्रह्मन् ऋषयो हि मया सह
परिज्ञानाय भगवन् तन्नो व्याख्यातुमर्हसि। श्रीसूत उवाच तद्विष्णुरातस्य सबादरायणिः वचो निशम्यादृतम् अल्पमर्थवत् सभाजयन् सन्निभृतेन चेतसा जगादसत्रायण सर्वदर्शनः। श्रीशुक उवाच हतपुत्रादितिशक्र पार्ष्णिग्राहेण विष्णुना मन्युना शोकदीप्तेन ज्वलन्ती पर्यचिन्तयत् कदा नु भ्रातृहन्तारम् इन्द्रियाराममुल्बणम् अक्लिन्नहृदयं पापं घातयित्वाशये सुखम् कृमिविड्भस्म संज्ञासीत् यस्येषाभिहितस्य च भूतधृक् तत्कृते स्वार्थं किं वेद निरयो यतः आशासानस्य तस्येदं ध्रुवम् उन्नद्धचेतसः मदशोषक इन्द्रस्य भूयाद्येन सुतो हि मे इति भावेन सा भर्तुः अचचार असकृत्प्रियं शुश्रूषयानुरागेण प्रश्रयेण दमेन च भक्त्या परमया राजन् मनोज्ञैः वल्गुभाषितैः मनोजग्राहभावज्ञाः सस्मितापाङ्गवीक्षणैः एवं स्त्रिया जडीभूतो विद्वानपि मनोज्ञया बाढमित्याह विवशो न तच्चित्रं हि योषिति विलोक्यैकान्तभूतानि भूतान्यादौ प्रजापतिः स्त्रियं चक्रे स्वदेहार्धं यया पुंसां मतिर्हृता। एवं शुश्रूषितस्तात भगवान् कश्यपस्त्रिया प्रहस्य परमप्रीतः दितिमाहाभिनन्द्य च। श्रीकश्यप उवाच वरं वरय वामोरु प्रीतस्तेऽहम् अनिन्दिते स्त्रिया भर्तरि सुप्रीते कः काम इह चागमः पतिरेव हि नारीणां दैवतं परमं स्मृतं मानसः सर्वभूतानां वासुदेवः श्रियःपतिः स एव देवतालिङ्गैः नामरूपविकल्पितैः युज्येत भगवान् पुंभिः स्त्रीभिश्च पतिरूपधृक्। तस्मात् पतिव्रता नार्यः श्रेयस्कामाः सुमध्यमे यजन्ते अनन्यभावेन पतिमात्मानमीश्वरं सोऽहं त्वयार्चितो भद्रे ईदृग्भावेन भक्तितः तं ते सम्पादये कामम् असतीनां सुदुर्लभम्। दितिरुवाच वरदो यदि मे ब्रह्मन् पुत्रमिन्द्रगणं वृणे अमृत्युं मृतपुत्राहं येन मे घातितौ सुतौ निशम्य तद्वचो विप्रो विमना पर्यतप्यत अहो अधर्मः सुमहान् अद्य मे समुपस्थितः अहो अर्थेन्द्रियारामो योषिन्मय्येह मायया गृहीतचेता कृपणः पतिष्ये नरके ध्रुवं कोऽतिक्रमोऽनुवर्तन्त्याः स्वभावमिह योषितः धिङ्मां बताबुधं स्वार्थे यदहं त्वजितेन्द्रियः शरत्पद्मोत्सवं वक्त्रं वचश्च श्रवणामृतं हृदयं क्षुरधाराभं स्त्रीणां को वेद चेष्टितं न हि कश्चित् प्रियस्त्रीणाम् अञ्जसा स्वाशिषात्मनां पतिं पुत्रं भ्रातरं वा ग्रन्थ्यर्थे घातयन्ति च प्रतिश्रुतं ददामीति वचस्तन्न मृषा भवेत् वधं नार्हति चेन्द्रोऽपि तत्रेदम् उपकल्पते इति संचिन्त्य भगवान् मारीचः कुरुनन्दन उवाच किञ्चित् कुपितः आत्मानं च विगर्हयन् श्रीकश्यप उवाच पुत्रस्ते भविता भद्रे इन्द्रः देव बान्धवः संवत्सरं व्रतमिदं यद्यञ्जो धारयिष्यसि। दितिरुवाच धारयिष्ये व्रतं ब्रह्मन् ब्रूहि कार्याणि यानि मे
யானி சேஹ நிஷித்தானி ந விரதம் கிரந்தியான்யுத. ஸ்ரீ கஷ்யப உவாச்ச ந ஹிம்ஸ்யாத் பூதஜாதானி ந ஷபேன்னான்ருதம் வதேத் ந சிந்தியான் ந கரோமாணி ந ஸ்பிருஷேத் யதமங்களம் நாப்சு ஸ்நாயான் ந குப்யேத ந சம்பாஷேத துர்ஜனை நவசீத அதௌதவாசः சஜம் ச விதிருதாம் क्वचित् நோச்சிஷ்டம் சண்டிகான்னம் ச சாமிஷம் விருஷலாஹிருதம் புஞ்சீதோதக்யயா திருஷ்டம் பிபேன்னாஞ்சலினாத்வபः நோச்சிஷ்டா ஸ்பிருஷ்டசலிலா சந்தியாயாம் முக்தமூர்தயா அனர்ச்சிதா சம்யதவாக் நாசம்வீதா பகிஷ்சரேத் நாதௌதபாதா பிரயதா நார்திரபாதா உதக்ஷிராः ஷயீத நாபராங்நான்யைः ந நக்னா ந ச சந்தியயோः தௌதவாசா சுச்சிர்நித்யம் சர்வமங்களசம்யுதா பூஜயேத் பிராதராசாத் பிராக் கோவிப்ரான் ஸ்ரீயம் அச்சுதம். ஸ்திரியோ வீரவதீச்சார்ச்சேத் ஸ்ரக்கந்த பலிமண்டனைः பதிம் சார்ச்சோபதிஷ்டேத தியாயேத் கோஷ்டகதம் சதம் சாம்வத்சரம் பும்சவனம் விரதமேதத விப்ளுதம் தாரயிஷ்யசி சேத்துப்யம் சக்ரஹ பவிதா சுதா பாடம் இத்யபியுபேத்யாத திதீராஜன்மஹாமனா காஷ்யபாத் கர்ப்பமாதத்த விரதம் சான்யோததாரசா மாத்ருஷ்வசு அபிப்பிராயம் இந்திர ஆக்ஞாயமானத சுஷ்ரூஷணேனாஸ்ரமஸ்தாம் திதிம் பர்யச்சரத்கவி நித்யம் வனாத் சுமனசா ஃபலமூலசமித்குஷான் பத்ராங்குரமிருதோபஷ்ய காலே கால உபாகரத் ஏவம் தஸ்யாம் விரதஸ்தாயா விரதச்சித்ரம் ஹரிநృப பிரேப்சு பர்யச்சரஜ்ஜிக்மோ மிருகேவ மிருகாக்கிருதி நாத்யகச்சத் விரதச்சித்ரம் தத்பரோத மஹீபதே சிந்தாம் தீவ்ராம் கதசக்ரः கேன மே ஸ்யாத் சிவம் துய ஏகதா சாது சந்தியாயாம் உச்சிஷ்டா விரதகர்ஷிதா அஸ்பிருஷ்டவார்ய தௌதாங்கிரிः சுஷ்வாப விதிமோகிதா லப்த்வா ததந்தரம் சக்ரோ நித்ராபஹிருதசேதசா திதேः பிரவிஷ்ட உதரம் யோகேஷோ யோகமாயயா சகர்த்த சப்ததா கர்ப்பம் வஜ்ரேண கனகப்பிரபம் ருதந்தம் சப்ததைகைகம் மாரோதீரிதி தான் புனः தமூச்சுः பாட்யமானாஸ்தே சர்வே பிராஞ்சலயோ நிருப கிம் ந இந்திரஜிகாம்சசி பிராதரோ மருதஸ்தவ மா பேஷ்ட பிராதரோ மஹ்யம் யூயமித்யாஹ கௌஷிகாः அனன்யபாவான் பார்ஷதான் ஆத்மனோ மருதாம் கணான் நமமாரதிதேர்கர்ப்பः ஸ்ரீனிவாசானுகம்பயா பகுதா குலிசக்ஷுண்ணோ द्रौण्यस्त्रेण यथा भवान् सकृदिष्ट्वादिपुरुषं पुरुषो याति साम्यतां संवत्सरं किञ्चिदूनं दित्यायद् हरिरर्चितः सजूरीन्द्रेण पञ्चाशत् देवास्ते मरुतो भवन् व्यपोह्य मातृदोषं ते हरिणा सोमपाकृताः दितिरुत्थाय ददृशे कुमारान् अनलप्रभान् इन्द्रेण सहितां देवी पर्यतुष्यत् अनिन्दिता अथेन्द्रमाहताताहम् आदित्यानां भयावहम् अपत्यम् इच्छन्ति अचरं व्रतमेतत् सुदुष्करम् एकः सङ्कल्पितः पुत्रः सप्त सप्ताभवन् कथं यदि ते विदितं पुत्र सत्यं कथय मां मृषा इन्द्र उवाच अम्भतेऽहं व्यवसितम् उपधार्यागतोऽन्तिकं लब्धान्तरोच्छिदं गर्भम् अर्थबुद्धिहीन धर्मधृक् कृतो मे सप्तधा गर्भ आसन् सप्तकुमारकाः तेऽपि चैकैकशो वृक्णाः सप्तधा नापि मम्रिरे ततस्तत् परमाश्चर्यं वीक्ष्य व्यवसितं मया महापुरुषपूजायाः सिद्धिः
काप्यानुषङ्गिणी आराधनं भगवत ईहमाना निराशिषा ये तु नेच्छन्ति अपि परं ते स्वार्थकुशला स्मृताः आराध्यात्मप्रदं देवं स्वात्मानं जगदीश्वरं को वृणीत गुणस्पर्शं बुधस्यान्नरकेऽपि यत् तदिदं मम दौर्जन्यं बालिशस्य महीयसि क्षन्तुमर्हसि मातस्त्वं दृष्ट्या गर्भो मृतोत्थितः श्रीशुकोवाच इन्द्रस्तयाभ्यनुज्ञातः शुद्धभावेन तुष्टया मरुद्भिः सह तां नत्वा जगाम त्रिदिवं प्रभुः एवं ते सर्वमाख्यातं यन्मां त्वं परिपृच्छसि मङ्गलं मरुतां जन्म किं भूय कथयामि ते श्रीहरये नमः इति श्रीमद्भागवते महापुराणे षष्ठस्कन्धे अष्टादशोऽध्यायः श्रीहरये नमः. இப்பொழுது சமாபன ஸ்லோகத்தோடு முடிச்சுக்கிறோம். श्रीहरये नमः. स्वस्ति प्रजाभ्यः परिपालयन्तां न्याय्येन मार्गेण महीं महिषाः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु. काले वर्षतु पर्जन्यः पृथिवी सस्यशालिनी देशोऽयं क्षोभरहितः ब्राह्मणाः सन्तु निर्भयाः. मङ्गलं यादवेन्द्राय महनीयगुणाब्धये वसुदेवतनूजाय वासुदेवाय मङ्गलं वेदवेदान्तवेद्याय मेघश्यामलमूर्तये पुंसां मोहनरूपाय पुण्यश्लोकाय मङ्गलं मुचुकुन्दमहानन्द दायिने परमात्मने रुक्मिणीपरिणेत्रे च सबलायास्तु मङ्गलं चैत्यतेजोपहर्त्रे च पाण्डवप्रियकारिणे कुचेलाय महाभाग्य दायिने तेस्तु मङ्गलं देव्यष्टकसमेताय पुत्रपौत्रयुताय च षोडशस्त्रीसहस्रैस्तु संस्तुतायास्तु मङ्गलं वंशीविभूषितकरात् नवनीरदाभात् पीताम्बरात् अरुणबिम्बफलाधरोष्ठात् पूर्णेन्दुसुन्दरमुखात् अरविन्दनेत्रात् कृष्णात् परं किमपि तत्त्वमहं न जाने. श्रीहरये नमः. गोपिकाजीवनस्मरणं गोविन्द गोविन्द. हर नमः पार्वतीपतये. हर हर महादेव. जानकीकान्तस्मरणं जय जय राम राम. सद्गुरुस्वामिनः जय. आञ्जनेयस्वामिनः जय.